அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை வரக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் பொதுவாகவே நாம பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆனா நாளைய தினம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சனிக்கிழமையோடு வருது. பொதுவாக சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய நாளாகும். இந்த நாள்ல நாளைய தினம் திருவோணமும் நம்மளுக்கு வருது. அப்படிப்பட்ட இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரம் வருவது கூடுதல் சிறப்பானது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள். நாளைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். பொதுவாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம என்ன காரியம் செய்தாலும் அது 3 முறை ரிப்பீட்டாக நாம செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்துல நம்ம கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் அது கிடைக்கும். இந்த நேரத்துல நம்ம ஏதாவது புதிய தொழில் தொடங்குறோம், இல்ல புதுசா ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணணும் அப்படின்னா கூட இந்த நேரத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது. அதுவும் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இதுல சனிக்கிழமையோடு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னா, உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் இடையில் வரக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இல்லைங்களா? அப்படி அது சனிக்கிழமையோடு வரக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம என்ன ஆரம்பிச்சாலும் அது சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இத கெட்டவர்கள் பயன்படுத்தி அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வெற்றி கிடைச்சா அது மக்களுக்கு ரொம்ப ஆபத்து அப்படிங்கறதுனால கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரு, தன்னுடைய மயிலிறகால இந்த நேரத்தை மறைச்சு வச்சாரு. அப்ப தேவர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ரொம்ப கெஞ்சி இல்லைங்க எங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப தேவை அப்படிங்கறதுனாலதான் தினம்தோறும் அபிஜித் முகூர்த்த நேரமாக அந்த 11:45 இருந்து 12:15 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம் தினம்தோறும் வரும். ஆனா அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது மாதத்துல 2 முறை மட்டுமே வரக்கூடியது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார். நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம். பெருசா ஒரு பூஜையோ வழிபாடோ நம்ம எதுவுமே செய்ய தேவை கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நல்லா சுத்தம் பண்ணி துளசி மாலைகள் சாத்தி வச்சுட்டு 2 நெய் தீபங்கள் ஏத்தி வச்சுட்டு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு உண்டான அந்த அபிஜித் மந்திரமும் நம்மளுக்கு இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த மந்திரத்தையும் சொல்லி நீங்க பாராயணம் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு படிக்கலாம் தெரியாதுமா அப்படின்னு இருக்கிறவங்க அந்த மந்திரம் கூட நீங்க தேவை கிடையாது. மனதார பிரார்த்தனை பண்ணுங்க பெருமாள் கிட்ட. எனக்கு உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ, இப்ப எனக்கு உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இல்லைன்னா இந்த கம்பெனில இந்த ஜாப் எனக்கு கிடைக்கணும், இல்ல சொந்த வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க. அதுவும் இந்த வழிபாடு எந்த நேரத்துல நம்ம செய்யணும், அதாவது அபிஜித் முகூர்த்த நேரத்துல நம்ம இதை செய்யணும். அப்ப அபிஜித் முகூர்த்த நேரம் என்னங்க, அதை சொல்லாம நீங்க வழிபாட்டை எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் நாளை காலை 6:24 ஆரம்பிச்சு 6:48 வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட 24 நிமிடத்துல நீங்க மனதார பெருமாளை நினைத்து 2 நெய் தீபங்கள் ஏத்தி பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க கேட்டது கண்டிப்பா கிடைக்கும். இது ரொம்ப 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 எளிமையானது தாங்க. இது எல்லாராலையும் செய்யக்கூடிய. நாளைக்கு இந்த நேரம் சனிக்கிழமை அப்படிங்கறதுனால சனி ஓரையில் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விட்டுறாதீங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா, நகைகள் பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சனிக்கிழமையில அஷ்டமி திதி வரக்கூடிய நாள்ல நம்ம நகைகள் வாங்குவது சிறப்பானதாகும். அது மேலும் மேலும் நம்மளுக்கு தங்க நகையை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனிக்கிழமையில உங்களுக்கு திருவோணமும் நம்மளுக்கு
திருவோணமும் வருவது கூடுதல் சிறப்பானது. அதனால நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறாமல் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல கண்டிப்பா கோவில்கள் திறந்திருக்கும். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலும் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததுங்க. வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் ஒரு தடவை நீங்க பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறாம நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நாளைய தினத்துல சனிக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வருவதே ரொம்ப சிறப்பானது. அதுல திருவோணமும் நம்மளுக்கு வருது. சனி ஓரையில அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது. கண்டிப்பா நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறாம பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி அம்மா, இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்க வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கலாம். இப்போ நாங்கள் வெளியில் போயிட்டோம், நாங்கள் வெளியூரில் இந்த மாதிரி இருக்கிறோம், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திர அந்த மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைந்தது ஒரு 3 முறையாவது நீங்கள் சொல்லி மனதார பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க. அதுவுமே உங்களுக்கு கை மேலே பலனளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால வெளியில இருக்கிறோம், கோயிலுக்கு போக முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக அந்த அபிஜித் நட்சத்திர அந்த மந்திரத்தை நீங்க 3 முறை உச்சரித்தாலே போதுமானது. அதனால நாளை காலை 6:24 ஆரம்பிச்சு 6:48 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது இருக்கிறது. எல்லாருமே தவறாம பயன்படுத்தி கொள்ளுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குறவங்க வாங்கிக்கலாம், தங்க நகைகள் வாங்கலாம். புதிய தொழில்கள் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் தொழில் தொடங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால வாய்ப்பு யாருக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ எல்லாருமே அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லை எதுவுமே வேண்டாம், வீட்டில் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சு பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணினாலும் கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதனால இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம இந்த பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு வீட்டுல இருந்தா நம்மளுக்கு எல்லா பலனும் கிடைச்சிருமா, கூரையை பிச்சுட்டு பணம் எல்லாம் கொட்டிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டி இருக்கிறேன்னா எனக்கு உடனே அந்த வேலை கிடைக்காது. நான் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன வேலைக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்ப நான் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன, இன்டர்வியூக்கு போறது. அதை நான் எடுக்கக்கூடிய முயற்சி. ஆனா அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா அந்த இன்டர்வியூக்கு இப்போ ஒரு வேக்கண்ட் அப்படின்னா அதுல ஒரு 50 பேர் நம்ம இன்டர்வியூக்கு போறோம், அதுல ஒரு ஆளை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆள் நாமளாக இருக்கக்கூடிய நேரத்தை தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அது நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால கண்டிப்பா எல்லாரும் நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.